ராமநாதபுரத்தில் ஜூனியர் ரெட் கிராஸ் கவுன்சிலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளை ஆகியவை இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் பள்ளி ஜூனியர் ரெட் கிராஸ் கவுன்சிலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. பயிற்சி முகாம் ராமநாதபுரம் முகமது சதக் தஸ்தகீர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. ராமநாதபுரம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் சுந்தரம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ராமநாதபுரம் கல்வி மாவட்ட ஜூனியர் ரெட் கிராஸ் கன்வீனர் ரமேஷ் வரவேற்புரையாற்றினார். ராமநாதபுரம் முதன்மை கல்வி அலுவலரும் ஜூனியர் ரெட் கிராஸ் தலைவருமான ரஜினி அவர்கள் முகாமினை தொடங்கி வைத்து நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் மெட்ரிக் கல்வி அலுவலர் ரவி, வட்டார கல்வி அலுவலர்கள் சூசை, ஹேமலதா, புரவலர் தேவிலகராஜ், பொருளாளர் குணசேகரன், முகமது சதக் தஸ்தகீர் கல்வியியல் கல்லூரி முதல்வர் சோமசுந்தரம் மற்றும் பள்ளி முதல்வர் அஸ்வத் இப்ராஹிம் உம்மா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கவுன்சிலர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் ராமநாதபுரம் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சிவா சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். பரமக்குடி அலெக்ஸ் மற்றும் ராமநாதபுரம் சொக்கநாதன் ஆகியோர் முதலுதவி பயிற்சிகளை நேரடியாக அளித்தனர். மதுரை மாவட்ட போதை தடுப்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஸ்வரன், கல்வித்துறை நேர்முக உதவியாளர்கள் கர்ணன், ஆரோக்கியதாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமினை மாநில பயிற்றுனர் ஜீவா, பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ், ஒருங்கிணைப்பாளர் மலைக்கண்ணன், கவுன்சிலர் சுல்தான் சமீர் அலி, பயிற்றுனர் வின்சென்ட் சேவியர், கவுன்சிலர் ராமகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் சத்குருகுமார் மற்றும் கவுன்சிலர் ராஜன் ஆகியோர் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். நிறைவாக ராமநாதபுரம் இணை கன்வீனர் பாலமுருகன் நன்றி கூற பயிற்சி முகாம் இனிதே நிறைவுற்றது. இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துடைய காவல்துறை தலைவர் அவர்கள் இதை நம்ம ரெட் கிராஸ் மூலமாக இந்த செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்ம கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று நமது சிஓ அவர்களது தலைமையில் இந்த போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வீரர்க்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட், ஏர்வாடியில் ஒரு இன்சிடென்ட். 17 வயசு பையன் வண்டி ஓட்டுறான். ஸ்கூல் போட்டு வெளியே வருது. 7ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு 11 வயசு படிச்சிட்டான். நம்ம தலைவர் ஒட்டு ஸ்பீடு வண்டி நிப்பாட முடியல, ஒரே அடி ஸ்பாட் அவுட். அந்த பொண்ணை சீரியஸாக தூக்கிட்டு வர்றாங்க, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுறாங்க. ஜிஹெச்ல குறைக்கிறார். அந்த பெண்ணை பத்தோட மெண்டாலிட்டி எடுத்துப்பாங்க. அந்த பெண் கூட படிச்சவங்க பெண்களோட ஸ்டூடெண்ட் நினைச்சு பாருங்க, அந்த ஸ்கூல் மெண்டாலிட்டி நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. அதனால தான் ரோட் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இன்னைக்கு கட்டுறது ஆசிரியர் பெருமக்கள் முன்னாடியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.